வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா நடவாவி கிணறு. நடவாவி கிணறுனா இந்த நடனா நடந்து போய் குளிக்கிற அளவுக்கு இருக்கிற இடம், அதனால நடனும் வாவினா கிணறுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத இதை சுற்றி பார்த்தீங்கன்னா மண்டபங்களாலையும், அது மட்டும் இல்லாமல் பல சுரங்கங்களை கொண்டதாகவும் அதிசயங்களை கொண்டதாகவும் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிற்பத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக மகாலட்சுமி சிலையை வடிவமைச்சிருக்காங்க. இது இன்னொரு இடத்துல தொடர்புடையதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கத்தோடைய இது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஏரி கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரி கரைக்கு அப்பாற்பட்டு கிட்டத்தட்ட அந்த சஞ்சீவராயர் கோயில் வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாத வரதராஜ பெருமாள் யாருன்னு தெரியுங்களா? நம்ம காஞ்சிபுரத்தில் எழுந்திருக்காருங்களே, அவர் தான். அந்த விஷ்ணு பகவான் தான் இங்கே வந்துட்டு நீராடுறதுக்காக பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற சில திருவிழாக்களில் ஒன்று. அது மட்டும் இல்லாத இதை எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த வடிவமைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிணறுடைய கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியோடைய திருப்பத்துலேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதங்களையும் கொண்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு என்ன கொடுக்க போகிறேன், மகாலட்சுமி கோயிலை காமிக்க போகிறேன். அதாவது இது கேரளாவோட ரிலேட்டடாக இருக்கிறதா நிறைய விஷயங்கள் வந்துட்டு பரவிட்டு இருக்கு. இதோடைய வரலாறுகளையும் சில விஷயங்களை பார்த்தேன், அதனால் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ வெரி மச். பார்த்துட்டு ஜாலியாக போய் வேலையை பாருங்கள். உங்கள் வேலையில் நீங்கள் சிறப்பாக இருக்கிறது தான் நல்லது. தேங்க்யூ வெரி மச்.